அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்ட ஆலோசனை குழு உறுப்பினர் என்ற முறையிலேயும் அவருக்கு அவதூறு வழக்கறிஞர் அறிவிப்பு அனுப்பினேன். அதை அவர் பெற்றுக்கொண்டு எந்தவிதமான பதில் அறிவிப்பும் தராமல் இருந்ததன் அடிப்படையில் இந்த வழக்கு சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்திலே அவதூறு வழக்காக தாக்கல் செய்யப்பட்டு அது அங்கு கோப்புக்கு எடுக்கப்பட்டு அந்த வழக்கு சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்து கடந்த 8/8/2024 அன்று முதல் வாய்தாவாக வந்தது. அன்றைக்கு சபாநாயகர் திரு அப்பாவு அவர்களுக்கு அழைப்பாணை அனுப்பி இன்று அவர் நேரில் ஆஜராக வேண்டும் என்று அழைப்பாணை அனுப்பப்பட்டிருந்தது. அந்த அழைப்பாணையை திரு அப்பாவு அவர்கள் பெற்றுக்கொள்ள மறுத்ததன் அடிப்படையிலே அது திரும்ப பெற்றது. இன்று காலை விசாரணைக்கு வருகிற போது அழைப்பாணை ஏற்க மறுத்தது என்பது சார்பு செய்யப்பட்டதற்கு சமம். ஜெனரல் கிளாசஸ் ஆக்ட் செக்ஷன் 27 பிரகாரம் அது சார்பு செய்யப்பட்டதாகத்தான் கருதப்பட வேண்டும். எனவே அவருக்கு எதிராக பிடியாணை அதாவது அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பிக்க வேண்டும் என்று நாங்கள் நீதிமன்றத்தை வலியுறுத்தினோம். நீதிமன்றம் பிற்பகல் 2:30 மணிக்கு இந்த வழக்கை விசாரிப்பதாக எடுத்துக்கொண்டது. இந்த 2:30 மணிக்கு திரு அப்பாவு சார்பாக வழக்கறிஞர்கள் ஆஜராகி அவரின் சார்பாக வக்காலத்தை தாக்கல் செய்திருக்கிறார்கள். கூடுதலாக இந்த நீதிமன்றம் எப்போது உத்தரவு பிறப்பிக்கிறதோ அப்போதே அவர் நாங்கள் நேர் நிறுத்துவதற்கு தயாராக இருக்கிறோம், இந்த நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராவதற்கு அவரும் தயாராக இருக்கிறார் என்று ஏற்றுக்கொண்டதன் அடிப்படையிலே ஒரு மெமோவையும் அவர்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள். வக்காலத்தையும் மெமோவையும் ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் வருகின்ற 13/9/2024 தேதி அவர் இந்த சிறப்பு நீதிமன்றத்திலே நேரில் ஆஜராக வேண்டும் என்றும் அப்போது ஆஜராகிற போது 88 குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் பிரகாரம் ஒரு தனிநபர் பத்திரம் அவர் உறுதிமொழியாக தாக்கல் செய்ய வேண்டும் என்றும், அதாவது எப்படின்னா பாண்டுன்னு சொல்லுவாங்க, அதே போல தனிநபர் பத்திரம் அவர் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவை பிறப்பித்து வழக்கை 13/9 ஒத்திவைத்திருக்கிறது சிறப்பு நீதிமன்றம். இதுல நாங்க நிராகரிக்கல, எங்களுக்கு சர்வ் பண்ணது முறையாக சேரவில்லைன்றதுனால அது ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு சொல்லி அவங்க தரப்பு சொல்லியிருக்காங்க. இல்ல, அதாவது இந்த வழக்கு கடந்த வாய்தா 8/8/2024 வந்த பிறகு தேதி நினைவில்லை 10/8/11/8 திருநெல்வேலியிலே திரு சபாநாயகர் பத்திரிகையாளர்களை சந்திக்கிற போது பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள், இதுபோல உங்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்கிற போது அவர் நான் சட்ட ரீதியாக சந்திப்பேன் என்று சொல்கிறார். அப்போதே அவருக்கு இந்த வழக்கை பற்றி நாலேஜ் வந்துருச்சு, இந்த வழக்கை பற்றி அறிவு அவருக்கு எட்டிவிட்டது. அப்படி இருக்கிற போது கிரீன்வே சாலையில் சபாநாயகர் இல்லத்திற்கு நீதிமன்றத்தால் அனுப்பப்பட்ட அந்த அழைப்பாணை ரெஃப்யூஸ்ட், அதாவது ஏற்க மறுக்கப்பட்டது என்றுதான் இந்திய அஞ்சல் துறையால் திரும்பப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கிற போது இது எனக்கு நாலேஜ் இல்லை, எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அதை தாண்டி சபாநாயகர் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதிலிருந்து இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது அனைத்துமே பத்திரிகை செய்தி ஊடகங்களில் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கிறது. அதனால் இது எனக்கு தெரியாது, இதனுடைய அறிவு எனக்கு இல்லை என்று சபாநாயகர் சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று எங்களுடைய வாதத்தை நீதிமன்றத்தில் நாங்கள் வைத்திருக்கிறோம். அதே தான் உங்களிடத்திலும் சொல்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். ஆமா, இன்னைக்கு 13ஆம் தேதி அவர் ஆஜராகணும் சொல்றாரு, நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. அதை அவர் தரப்பு வழக்கறிஞர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கு 13ஆம் தேதி கட்டாயம் அவர் நீதிமன்றத்தில் ஆஜராகி ஆக வேண்டும்.